வணக்கம். நாங்க ஐஸ்வர்யா. எல்லாருமே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட் பார்த்திருப்பீங்க. இதுக்கு அப்புறமா லட்சுமிகாந்த் பாலிட்டி டெக்ஸ்ட் புக் எப்படி கன்டின்யூ பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அதுக்கு உண்டான ஒரு டீடைல் வீடியோ தான் இது. லட்சுமிகாந்த் இந்தியன் பாலிட்டி டெக்ஸ்ட் புக்க கம்ப்ளீட்டா தமிழ்ல உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி கொடுக்க போறேன். அதுலயும் ஃபர்ஸ்ட் நமக்கு சாப்டர் 1 கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் ஒர்க் தான். இதுல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்மளுடைய யூடியூப் சேனல்லயே உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் இதுக்கு அப்புறமா வரக்கூடிய மத்த பார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே நீங்க பே பண்ணி படிக்கிற மாரி தான் இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப மினிமம் அமௌண்ட் தான். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படின்றது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க டோட்டலா அந்த சாப்டர் அந்த டெக்ஸ்ட் புக்க 11 சாப்டர்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற தலைப்புல அவங்க ஒரு 11 லெசன்ஸ் மாதிரி குடுத்திருப்பாங்க. அந்த லெசன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க இருக்கக்கூடிய லிஸ்ட். இதுல நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்றது நம்மளுடைய சேனல்லயே ஃப்ரீயா இருக்கு. எல்லாருமே அதான் பார்த்திருப்பீங்க. இது நான் ஃப்ரீ லைக் பப்ளிக்லயே நான் குடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து வரக்கூடிய மத்த பார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே நீங்க இண்டிவிஜுவலா நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்ல என்டையர் எனக்கு சாப்டர் 1 வேணும்னு நெனச்சாலும் நீங்க பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விஷ். எனக்கு பர்ட்டிகுலரா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் வேணும். எனக்கு டிபிஎஸ்பி மட்டும் வேணும் அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, பர்ட்டிகுலர் நீங்க அந்த பார்ட் மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு என்டையர் சாப்டருமே எனக்கு வேணும். ஃபுல்லா படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நீங்க ஃபுல்லாவே அத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பார்ட்ஸ்லயுமே நான் குடுத்துருக்கேன் இல்லையா? 15 வீடியோ இங்க நான் முடிச்சிருக்கேன். 32 வீடியோஸ்ல இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரியாம்பிள் ஒரு 18 வீடியோஸ் இருக்கு. யூனியன் டெரிட்டரி 19 வீடியோஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 75 அப்படிலாம் குடுத்துருக்கேன். இதெல்லாம் இத்தனை வீடியோஸ் இருக்குமா நிச்சயமா? அப்படின்ற மாரி டவுட் வரும் இல்லையா? அந்த டவுட் உங்களுக்கு வரக்கூடாது. அதையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிரலாம் அப்படின்றதுனால, நான் இதுவரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ் ஏன்னா பிகாஸ் நெறைய பேர் இத பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான அந்த டீட்டெயில்டு அந்த வீடியோவுடைய அந்த பேஜ் இருக்கும் இல்லையா? அத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து நான் இங்க போட்டிருக்கேன். தட் அத பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஆமா இவங்க 75 வீடியோஸ் எடுத்திருக்காங்க. லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 36 மணி நேரம் டோட்டலா நான் டீச் பண்ணியிருக்கேன். 36 ஹவர்ஸ் கண்டிப்பா அத டீச் பண்ணியிருப்பாங்களா? அப்படின்னு நம்ம டவுட் வந்திருக்கும் இல்லையா? அந்த டவுட்ட கிளாரிஃபை பண்றதுக்காக தான் அதுக்கு உண்டான வீடியோஸ்க்கான ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இது நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. சேனல் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஒரு 13 நிமிஷம், ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒரு 20 நிமிஷம், பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அந்த எல்லாமே அந்த ஒவ்வொரு வீடியோ க்குண்டான டியூரேஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணதுல இருந்து எடுத்துட்ட ஸ்கிரீன்ஷாட் தான். அது மட்டும் இல்லாம நான் கீழ டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கேன். ஒவ்வொரு இதுலயுமே எத்தன வீடியோஸ் முடிச்சிருக்கோம். டோட்டலா எல்லாத்தையுமே சேர்த்துனா எத்தன ஹவர்ஸ் வருது. அண்ட் இந்த குவிஸ் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? எவ்ளோ கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த சாப்டர் சம்மந்தமா ஏன்னா இந்த 25 கேள்வியுமே இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கன்டென்ட்ல இருந்து மட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண கேள்விகள். அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்லயுமே நம்ம ஒவ்வொரு வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்ளோ அப்படின்றது நான் கீழ குடுத்துருக்கேன். இதே மாரி எல்லா பார்ட்ஸ்க்குமே நம்ம பார்க்கலாம். இது ஃப்ரீயா நீங்க பார்த்துட்டீங்க இல்லையா? இதுக்கு அப்புறமா வரக்கூடியது எல்லாமே நீங்க பே பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்கும். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இது செகண்ட் பார்ட்ல குடுத்திருப்பாங்க. இதுல டோட்டலா நம்ம 15 வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 3 1/2 மணி நேரம் இது நம்ம டோட்டல் டியூரேஷன்ஸ் வருது. அண்ட் இதுல எவ்ளோ கேள்விகள் பார்த்தீங்கன்னா, ஒரு 11 கேள்விகள் இந்த சாப்டர் சம்மந்தமா நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது சின்ன சாப்டர் அப்படின்றதுனால, நம்ம 11 கொஸ்டின்ஸ் வரைக்கும் தான் இதுல பார்த்திருக்கோம். அடுத்தது சேலியன்ட் ஃபீச்சர்ஸ். இதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா, 32 லெசன்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் டோட்டல் டியூரேஷன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 9 மணி நேரம். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 14 கொஸ்டின்ஸ். 32 வீடியோன்றனால 2 பேஜ் வந்திருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல டோட்டலா உங்களுக்கு நான் 14 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இதுல இருந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததா பிரியாம்பிள். பிரியாம்பிள் டோட்டலா நம்ம 18 வீடியோஸ் பார்த்திருக்கோம். டோட்டல் டியூரேஷன்ஸ் எவ்வளோன்னா 5 மணி நேரம். அண்ட் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 11 கேள்விகள். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு குவிஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த வீடியோவ அதுக்குண்டான கீ நான் அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். ஒவ்வொரு கேள்வியா எடுத்து அத நீங்க எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கணும், மத்த ஆப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்ற மாரி டீடைலா நான் உங்களுக்கு கீ எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பேன். அதுக்குண்டான வீடியோ இது. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஒண்ணொன்னா ஒவ்வொரு லெசனாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி டோட்டலா 19 வீடியோஸ் பார்த்திருக்கோம். டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 9 அண்ட் தென் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 12. இது எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்ததாக சிட்டிசன்ஷிப். இதுல மொத்தம் 22 வீடியோ பார்த்திருக்கோம். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். 3A, 3B, 3C, 3D அப்படின்ற மாதிரி. பிகாஸ் ரொம்ப லென்த்தியா இருக்கும் அந்த பர்ட்டிகுலர் கன்டென்ட். அது நம்ம பிரேக் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியா இருக்குன்றனால, நான் உங்களுக்கு அந்த மாரி பிரேக் பண்ணி குடுத்திருப்பேன். பிகாஸ் இதுவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3ன்றது அக்வஸ்டேஷன் ஆஃப் சிட்டிசன் பை பர்த் அப்படின்றது.
அடுத்தது வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, அக்வஸ்டேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது மட்டும் ஒரு டாபிக்கா குடுத்திருப்பேன். பட் அதுல நமக்கு பர்த் இருக்கு, டிசென்ட் இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, நேச்சுரலைசேஷன் அண்ட் தென் இன்கார்ப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி 5 மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 5 மெத்தட்ஸுமே நான் அதோட சப் டாபிக்கா நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால 3A, B, C, D அப்படின்ற மாரி வரும். டோட்டல் நம்பர் ஆஃப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 22. இதுல நான் மென்ஷன் பண்ண ஒவ்வொரு வீடியோவுமே கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்ட் பார்த்திருப்பீங்க இல்லையா? நான் அதர் கன்டென்ட் எதுவுமே அதுல பேசியிருக்க மாட்டேன். சப்ஜெக்ட் ரிலேட்டடா அதுவும் நம்ம லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்ல என்ன கன்டென்ட் இருக்கோ, அந்த கன்டென்ட் மட்டும் டீட்டெயிலா உங்களுக்கு நான் தமிழ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த புத்தகம் வந்து எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. அதுவும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான டெக்ஸ்ட் புக் அது. யுபிஎஸ்சிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஎன்பிஎஸ்சிக்கும் இருக்குன்றனால தான் அந்த புக்க நான் கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்றேன். ஸோ தமிழ்ல சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் நல்லா புரியுமே அப்படின்றதுனால தான். ஸோ நீங்க ஒன்ஸ் லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சம்மந்தமாவோ, பாலிட்டி சம்மந்தமாவோ நீங்க எந்த புக்குமே ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஜஸ்ட் நீங்க மத்த டெக்ஸ்ட் புக்க கோ த்ரூ பண்ணாலே போதும். ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தா கோ த்ரூ பண்ணா போதும். பிகாஸ் இதுலயே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஸோ இது வந்து பாலிட்டிக்கு ஒரு பைபிள் மாதிரி எல்லாருமே, எல்லா ஆஸ்பிரன்ட்ஸுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு யூனிக்கான டெக்ஸ்ட் புக்கா இருக்கு. ஸோ அததான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதுல நான் சொன்னேன் இல்லையா? 75 வீடியோ நான் இதுல அப்லோட் பண்ணியிருக்கேன். டோட்டல் டியூரேஷன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 36 மணி நேரம் நான் அதுல வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி குடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. டோட்டலா 75 வீடியோஸா? ஸோ ஒரு 2, 3 பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு வரும். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் இங்க ஒரு 40 வரைக்கும் இங்க அப்லோட் ஆயிருக்கு. அடுத்ததாக இங்க 57A வரைக்கும் அப்லோட் ஆயிருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா. ஸோ இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவிஸ் வந்து உங்களுக்கு மொத்தம் 85 கேள்விகள் நான் அதுல இருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியான ஒரு லெசன் அப்படின்றதுனால நெறைய கொஸ்டின்ஸ் இதுல இருக்கு. டோட்டலா 85 கொஸ்டின்ஸ் நான் இதுலருந்து இது பண்ணியிருக்கேன். அண்ட் 4 விதமான உங்களுக்கு பார்ட்ஸ் வரும். அதாவது 7A, 7B, 7C, 7Dன்னு சொல்லிட்டு 4 பார்ட்ஸா உங்களுக்கு நான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டது. ஏன்னா 20 கேள்விக்கு மேல நம்ம கேட்டோம்னா, உங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்றதுனால, நான் 20, 20யா பிரேக் பண்ணி 4 குவிஸா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருப்பேன். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் இங்க இருக்கு. ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்த்தது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதுல மொத்தம் 23 வீடியோஸ் பார்த்திருக்கோம். அண்ட் இது மொத்தம் டியூரேஷன்ஸ் வந்து 8 மணி நேரம். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணது 32 கேள்வி. அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நான் இங்க அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்ததா வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் வீடியோஸ் 11. 3.5 மணி நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுல டிஸ்கஸ் பண்ண கேள்விகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 18 கேள்விகள் இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ இது வந்து சின்ன லெசன் தான். டோட்டலா 13 வீடியோ நம்ம இதுல பார்த்திருப்போம். 4 மணி நேரம் அண்ட் 14 கேள்விகள். அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். சாப்டர் 1ல இதுதான் வந்து லாஸ்ட் லெசனா இருக்கும். இது ரொம்ப ஷார்ட்டான லெசன் தான். டோட்டலா நம்ம 7 வீடியோ தான் பார்த்திருப்போம். 2.25 மணி நேரம் பார்த்திருக்கோம். அண்ட் 10 கேள்வியில சம்பந்தமா நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து நம்ம டோட்டலா பார்த்த வீடியோ. நான் அதுக்குண்டான ப்ரூஃபும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். ஸோ இதை நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படின்றதுக்கான விஷயங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இது எப்படின்னா நீங்க இண்டிவிஜுவலாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டோட்டலாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது பர்ச்சேஸ் பண்றதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணது என்னன்னா, 1 ஹவருக்கு வந்து ₹10 அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இண்டிவிஜுவலா நீங்க வாங்குறதா இருந்தா, லைக் பிரியாமல் தனியா வாங்கணும், சிட்டிசன்ஷிப் தனியா வாங்கணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ, அதோட ₹10 நீங்க மல்டிப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல நான் டோட்டல் சாப்டருமே வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹவருக்கு வந்து ₹5 தான் நான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஹால்ஃப் தி ரேட் தான். ஏன்னா மொத்தமா அவங்க பர்ச்சேஸ் பண்றதுனால அந்த ரேட்ல நம்ம வந்து குடுத்துரலாம். ஸோ இது வந்து மெயினா எதுக்காகன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து பப்ளிக்ல தான் இருந்துச்சு. இந்த என்டையர் சாப்டருமே பப்ளிக்ல தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா தான் இத நான் பெய்ட் கோர்ஸா மாத்துனேன். தி ரீசன் பிஹைண்ட் தட் இஸ் ரொம்ப டிலே ஆகுது நமக்கு இத முடிக்கிறதுக்கு. லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் ஆரம்பிச்சு மோர் தென் எ இயர் ஆயிருச்சு. பட் என்னால வந்து ஹால்ஃப் தி சிலபஸ் கூட அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஹால்ஃப் கூட என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. பிகாஸ் என்னுடைய வொர்க் அதிகமா இருந்துச்சு. அண்ட் இதுக்கு நான் டைம் ஒதுக்குறது வந்து ரொம்பவே நேரம் எடுத்துக்குது. லைக் பிரிப்பரேஷன் அந்த பிரசன்டேஷன்ல இருந்து, ரெக்கார்டிங்ல இருந்து, அப்லோடிங்ல இருந்து, எடிட்டிங் எல்லாமே நான் ஒரே ஆள் பண்ணும்போது, கண்டிப்பா ஒரு நாளைக்கு 1 வீடியோ இல்ல ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ மேல அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணலாம், இந்த லைக் நெறைய பேர் இந்த குரூப் 1 எக்ஸாம்க்கு ரிலேட்டடா வந்து சீக்கிரமா எங்களுக்கு முடிச்சு குடுங்க டெக்ஸ்ட் புக் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக எடுக்கப்பட்ட முயற்சி தான் இது. ஸோ இன்ட்ரஸ்டட் பெர்சன்ஸ்க்கு வந்து நிச்சயமா அவங்களுக்கான பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்றதுனால, அவங்களுக்காக வந்து இத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்ப இந்த வொர்க் எல்லாமே நான் அவுட் சோர்ஸ் பண்ணணும். லைக் வீடியோ ரெக்கார்டிங் மட்டும் நான் பண்ணிட்டு, மத்தது எல்லாமே நம்ம வந்து இன்னொரு ஆள்ட்ட குடுத்து பண்ணிரலாம் அப்படின்றதுனால தான், இந்த இது வந்து பெய்டு கோர்ஸா மாத்தி அதுக்குண்டான விஷயங்கள நம்ம பண்ணியிருந்தோம். நெறைய பேர் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ரொம்பவே அதிகமா சாப்டர் 1 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனாலேயே நம்மளால வந்து சீக்கிரமா முடிக்க முடிஞ்சுச்சு.
லைக் ஃபண்டமெண்டல் டிபிஎஸ்பி வரும்போது தான் நான் இத பெய்ட் கோர்ஸா மாத்தியிருந்தேன். பட் டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ், அமெண்ட்மென்ட், பேசிக் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் 10 டேஸ்க்குள்ள நம்மளால முடிக்க முடிஞ்சுச்சு. அதுவும் அமெண்ட்மென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணிட்டேன். இந்த மாரி ஒரு 13 வீடியோ ஒரே நாள் அப்லோட் பண்ணதெல்லாம் வந்து ஹிஸ்டரியில இல்லவே இல்ல நம்ம சேனல்ல. அந்த அளவுக்கு நான் வந்து என்னால பண்ண முடிஞ்சுச்சு. பிகாஸ் ரெக்கார்டிங் மட்டுன்றபோது என்னால அது பண்ணிற முடியும். மத்த வொர்க் மட்டும் தான் டிலே ஆகும் இல்லையா? ஸோ அதனால என்னால ஈஸியா பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இது ரொம்பவே பாசிட்டிவா இருக்கிறதுனால, அடுத்த சாப்டர் வந்து நம்ம சாப்டர் 2 பார்க்காம, சாப்டர் 3 பார்க்கலாம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப முக்கியமான சாப்டர். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்ட முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்டர் 2 ஆன சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்ட பார்ப்போம். ஏன்னா சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி தான் பேசியிருப்பாங்க. அதனால அத நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சாப்டர் 3 நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 நீங்க ஃபுல்லா படிச்சு முடிங்க. முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க சாப்டர் 3 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த விஷயத்த நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கு ரிலேட்டடான வீடியோ நம்மளுடைய சேனல் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது டீட்டெயில்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதுக்குண்டான லிங்க் நான் குடுக்குறேன். ஸோ சாப்டர் 3 எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்து அதுக்குண்டான விஷயங்கள பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நான் இண்டிவிஜுவலா குடுத்துருக்கேன். மேக்கிங் தனியா வேணும்னா ₹30 பண்ணிக்கோங்க. சைலன்ட் ஃபீச்சர்ஸ்னா 90, யூனியன் டெரிட்டரினா 90 அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தனியா எனக்கு வேணும் அப்படின்னா 350 அந்த மாதிரி தனித்தனியா குடுத்துருக்கேன். இல்ல நான் ஓவராலா பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் 499 பே பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 880 வருது. பட் அதுக்கு பதிலா நீங்க 499 பே பண்ணியே பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா சாப்டர் 1 நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 95 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, 252 வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சாப்டர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி 275 வீடியோஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ டியூரேஷன்ஸ் வந்து அரவுண்ட் 140 ஹார்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அது இத விட அது அதிகமா தான் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம அடுத்த வீடியோல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இத எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி சந்தேகம் வரும் இல்லையா? ஜஸ்ட் நீங்க ஜிபே பண்ணா போதும். வேற எதுவுமே இல்ல. ஸோ ஜிபே, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான். ஸோ ஜிபேக்கு இந்த அமௌண்ட்ட பே பண்ணிட்டு, நீங்க அதுக்குண்டான ஸ்கிரீன்ஷாட்ட எனக்கு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. நான் இந்த என்டையர் சாப்டர் 1க்கு உண்டான பிளேலிஸ்ட்ட உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். ஸோ இதான் நமக்கான விஷயம். ஸோ இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, சேம் இதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்போ, இல்ல சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு அப்படின்னா, யூ கேன் கால் ஆல்சோ. ஸோ கால் பண்ணும்போது ஃப்ரீயா இருந்தா நான் அட்டெண்ட் பண்றேன். அப்படி இல்லன்னா நான் ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்றேன். அப்ப நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் என்னன்றத கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்ல பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுறேன். உங்களுக்கு டவுட் என்னவா இருந்தாலும் அத நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ இது எதுவுமே வந்து கமர்ஷியல் பர்ப்பஸ்க்காக நம்ம பண்ணல. ஸோ அத வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு பதிவு பண்ணணும். கமர்ஷியலா நம்ம பண்றதா இருந்தா நிச்சயமா இதுக்கு உண்டான பிரைஸ் இதுவா இருக்காது. நான் மெயினா அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது வந்து எல்லாருக்குமே இந்த டெக்ஸ்ட் புக் போய் ரீச் ஆகணும். இது வந்து இதுல உள்ள கன்டென்ட் வந்து எல்லாருக்கும் வந்து புரியணும் அப்படின்றதுனால தான் இத ஆரம்பிச்சேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் இது. இந்த புக் படிக்கும்போது நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஸோ ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு ஒரு 1 இயர்க்கு மேல நான் டைம் எடுத்து தான் இதனுடைய கம்ப்ளீட் எசன்ஸ் என்னால எடுத்துக்க முடிஞ்சுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரகிள் மத்த எந்த ஆஸ்பிரண்ட்ஸுமே ஃபேஸ் பண்ணக்கூடாது. இது ப்ராப்பரா உனக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்றனால தான் இந்த இனிஷியேட்டிவ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாட் அலோன் ஃபார் தி எக்ஸாமினேஷன், ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஒரு பேசிக்கா நம்மளுடைய அரசியல் அமைப்பு, நம்ம கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுது, யார் யாருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு, ஹைரார்கி எப்படி இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த புத்தகம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கும். ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸ், ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இட்ஸ் ரைட் டைம் டு கெட் தி புக் ரெடி. இந்த புக்க நீங்க பர்ட்டிகுலரா ஃபுல்லா முடிச்சுட்டீங்க, இப்பவே முடிச்சுட்டீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து டீட்டெயிலா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆல்ரெடி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்திருப்பீங்க. அதுல எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவா நம்ம பார்த்திருக்கோன்றது தெரியும். ஸோ அதே மாடல்ல தான் நான் எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனல் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ நீங்களும் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே சேனலுக்கு தாங்க. அண்ட் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா வந்து நம்மளுடைய ட்ரீம்ஸ அச்சீவ் பண்ணலாம். அண்ட் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றிகள்.